ஹலோ ஹலோ, இது ஓஷன் வங்கி. உங்க வங்கி கணக்கு சட்ட விரோத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலான்னு நாங்க சந்தேகிக்கிறோம். என்ன முட்டாள்னு நினைச்சியா? உங்களோட மோசடியில் நான் சிக்குவேனா என்ன? ஹலோ, இது ஓஷன் வங்கி. ஹலோ, இது ஓஷன் வங்கி. ஹலோ ஹலோ, இது ஓஷன் வங்கி. திருவாட்டி லியோங் சியூஃபானா இது? ஹலோ, இது ஓஷன் வங்கி. திருவாட்டி லியோங் சியூஃபானா இது? ஆமா. உங்களின் வங்கி கணக்கு சட்டவிரோத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம். காவல்துறையின் புலன் விசாரணைக்காக அது முடக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் புலன் விசாரணையா? நான் இந்த அழைப்பை சிங்கப்பூர் காவல்துறையின் இன்ஸ்பெக்டர் வாங் வாய் சியாங்கிடம் கொடுக்கிறேன். காத்திருங்கள். ஹலோ மேடம் லியோங், இது இன்ஸ்பெக்டர் வாங். கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்றியதுக்காக நீங்கள் விசாரிக்கப்படுறீங்க. கள்ளப்பணத்தை மாத்துறதா? இல்ல இதுல ஏதோ தப்பு இருக்கு. நான் அப்படி எதையும் செய்யல. கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்றுறது மிகப்பெரிய குற்றம். அதுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். என்ன? நான் கைதாக விரும்பல. நீங்கள் நிரபராதி என்பதை நிரூபிக்க விரும்பினா நாங்கள் சொல்லும்படி நீங்கள் செய்யணும். சரி, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? ஷமீன், அப்படி என்ன அவசரம்? எங்களின் வங்கிக் கிளையின் வாடிக்கையாளர் நிர்வாகி மோசடிகள் பற்றி தெரிவித்தார். திருவாட்டி லியாங் சியூஃபான் 260,000 வெள்ளி மதிப்புள்ள யூனிட் ட்ரஸ்ட்களை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அது ஏன் எச்சரிக்கை? திருவாட்டி லியோங் 63 வயது வாடிக்கையாளர். அதனால் அவர் அதிக ஆபத்தான பட்டியலில் உள்ளார். இப்போது அவர் அந்த யூனிட் ட்ரஸ்ட்களை விற்றால் கணிசமான இழப்பு அவருக்கு ஏற்படும். அவர் ஒரு வேளை தன் நிதியை பயன்படுத்தி வேற ஒன்றில் பயன்படுத்த நினைச்சிருக்கலாம். வாடிக்கையாளர் நிர்வாகி வழக்கத்திற்கு மாறான வங்கி நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறார். கடந்த 2 வாரத்தில் அவர் 3ஆம் தரப்பு கணக்கிற்கு 100,000 வெள்ளி மாற்றி விட்டிருக்கிறார். நிதி எங்க போகுதுன்னு கண்காணிக்கப்படுதா? அந்த கணக்கு யாருடையது? சரி, அதை செய்யறோம். நல்லது. இவ்வேளையில திருவாட்டில் யோங்கோட கணக்கை தற்காலிகமா தடுத்து வைக்கலாம். அவர் மோசடிக்கு இலக்காகி இருப்பதாக தோணுது. ஓகே, எல்லாரும் தயவு செஞ்சு திருவாட்டி லியோங் சியூஃபான் கணக்கு உங்க வங்கியில இருக்குதான்னு பாருங்க. அதுல சந்தேகப்படும்படி எதுவும் இருக்குதான்னு பாருங்க. நன்றி. மேடம், மோசடிகளுக்கு எதிரான குழு உடனடி தலையீட்டுக்கு விண்ணப்பித்திருக்கிறது. ஏன்? திருவாட்டி லியோங் இப்போது வங்கிக் கிளையில் இருக்கிறார். வாடிக்கையாளர் நிர்வாகி அவருக்கு சொல்லி புரிய வைக்க காவல்துறையின் உதவி தேவை என்கிறார். மேடம் லியோங், நீங்க இப்போ உங்க யூனிட் ட்ரஸ்ட்களை மீட்டுக்கிட்டா உங்களுக்கு கணிசமான இழப்பு ஏற்படும்னு தெரியுமா? ஆமா, ஆனா எனக்கு பணம் அவசரமா தேவைப்படுது. ஏன்? தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த. திருவாட்டி லியோங், இந்த பணத்தை நீங்க வேற யாருக்காவது கொடுக்குறீங்களா? இல்ல, நான் தான் அதை தனிப்பட்ட காரணத்துக்குன்னு சொல்றேனே. நீங்க யூனிட் ட்ரஸ்ட்களை மீட்டுக் கொள்வது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியுமா? நீங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் கூடாது? ஏன்னா நினைவிருக்கட்டும் திருவாட்டி லியோங், இது மிகவும் ரகசியமானது. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துக்கிட்ட கூட. புரிஞ்சதா? ஆமா, புரிஞ்சிருச்சு இன்ஸ்பெக்டர் வாங். கள்ள பணத்தை நல்ல பணமா மாத்தியதற்காக உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரும் கைது செய்யப்படணுமா? இல்ல, என்னால அவங்க சிறைக்கு போக கூடாது. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். திருவாட்டி லியோங், நான் நிறைய மோசடிக்காரர்களை கையாண்டிருக்கேன். அவங்க மிகவும் நம்பும்படி பேசுவாங்க. அதிலும் குறிப்பா பாதிக்கப்படுபவர் குடும்பத்தை நினைச்சு பயப்படும் போது. திருவாட்டி லியோங், அண்மையில உங்களுக்கு வங்கி அதிகாரி அல்லது காவல்துறை அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு யாராவது உங்களை கை தொலைபேசியில அழைச்சாங்களா?
நான் தொலைக்காட்சி செய்தி எல்லாம் பார்க்கறேன். மோசடிக்காரர்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க தானியக்க அழைப்பு முறையை கொண்டு வெளிநாட்டுக்காரர்களை போல பேசுவாங்க. மோசடிக்காரங்க இப்போதெல்லாம் நுட்பமான முறையில செயல்படுறாங்க. செயற்கை நுண்ணறிவின் உதவியோட கேட்பதற்கு சிங்கப்பூர்கள் போல இருக்கும். செயற்கை நுண்ணறிவு? ஆமா, செயற்கை நுண்ணறிவு. அது என்ன? அடிப்படையில அதிநுட்ப ஆற்றல் கொண்ட கணினிகள் கற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளும். குரல்களை நகல் எடுக்கலாம், பேசும் தொனியை மாற்றலாம், ஒருவர் இன்னொருவரை போல பேசலாம். வெளிநாட்டுக்காரர் சிங்கப்பூரர் போலவே பேசுவதை கேட்கலாம். அப்படின்னா சிங்கப்பூரர் மாதிரி பேசும் ஒருவர் உண்மையிலேயே வெளிநாட்டு மோசடிக்காரரா இருக்கலாமா? ஆமா, அவன் ஓஷன் வங்கியிலேருந்து அழைக்கிறதா சொன்னான். என் ஓஷன் வங்கி கணக்கு புலனாய்வுக்காக முடக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் காவல்துறையின் இன்ஸ்பெக்டர் வாங்கிடம் அழைப்பை மாற்றி விட்டான். மேடம் லியோங், நாங்க உங்க அடையாளத்தை உறுதி செய்யணும். உங்க முழு பெயர் லியோங் சியூ ஃபான் தானே? ஆமா. உங்க அடையாள அட்டை எண் S003692J தானே? ஆமா. அவனுக்கு என் முழு பெயர், அடையாள அட்டை எண் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் காவல்துறை அதிகாரின்னு நினைச்சேன். கள்ள பணத்தை நல்ல பணமா மாற்ற முயன்றதுக்காக நீங்க விசாரிக்கப்படுறீங்க. கள்ளப்பணத்தை மாத்துறதா? இல்ல இல்ல, இதுல ஏதோ தப்பு இருக்கு. நான் அப்படி எதையும் செய்யல. கள்ள பணத்தை நல்ல பணமா மாற்றுவதற்கு 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். எனக்கு பயமா இருந்தது. நான் 10 ஆண்டு வரை சிறைக்கு போனா என்ன செய்யறது? என்னால சரியா யோசிக்க முடியல. திருவாட்டி லியோங், நீங்க நிரபராதியா இருக்கலாம். ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. இருக்கிற ஆதாரம் எல்லாம் உங்க வங்கி கணக்கை கட்டுது. ஆனா ஆனா எங்க புலனாய்வுல ஒத்துழைச்சா நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க நான் உதவி செய்றேன். ஓகே, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? அவனுக்கு எப்படி என் முழு பெயரும் அடையாள அட்டை எண்ணும் தெரியும்? துரதிருஷ்டவசமா இன்றைய நிலையில சட்டவிரோத முறையில தனிப்பட்ட தகவல்கள் பலவற்றை இணையத்துல வாங்கலாம். பிறகு என்ன நடந்தது? நான் அவனுக்கு 4 முறை தினமும் தகவல் கொடுக்கணும்னு சொன்னான். நான் எங்க இருக்கிறேன், என்ன செய்றேன் எல்லாத்தையும் சொல்ல சொன்னான். அவ சொன்னதை பின்பற்றினீங்களா? ஆமா, அவன் என்னை எப்போதும் கண்காணிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவன் சொல்றத கேட்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு தோணுச்சு. அவ உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டானா? மேடம் லியோங், ஓஷன் வங்கியை தவிர உங்ககிட்ட வேற ஏதாவது வங்கி கணக்கு இருக்கா? ஆமா, என்கிட்ட ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி கணக்கு இருக்கு. சரி, நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி கணக்குல இருக்கிற பணத்தை எனக்கு அனுப்பி வைங்க. அந்த பணம் கள்ள பணத்தை நல்ல பணமா மாத்தும் நடவடிக்கையில பயன்படுத்தலைன்னு நான் உறுதி செய்யணும். ஓகே. நான் சொல்றதை நீங்க அப்படியே பின்பற்றணும். புரிஞ்சதா? ஆமா, எனக்கு புரியுது இன்ஸ்பெக்டர் வாங். நான் சொல்றபடி நீங்க செய்யலனா நீங்க குற்றவாளி ஆவீங்க. பிறகு நாங்க உங்களை கைது செய்வோம். புரிஞ்சதா? அவன் வங்கி கணக்கு எண்ணையும் மாற்றி விட வேண்டிய தொகை பற்றியும் குறுஞ்செய்தி அனுப்புவான். பிறகு என்ன நடந்துச்சு? பிறகு அவன் என்கிட்ட முதலீடு எதுவும் இருக்கான்னு கேட்டான். என் யூனிட் ட்ரெஸ் பற்றி சொன்னேன். அவன் அதை விற்க சொன்னான். திருவாட்டில் லியோங்கின் மகள் ஆஞ்சலியா லியோங்க தொடர்பு கொண்ட இந்த மோசடியை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. குடும்பத்துக்கு கடைசியா தான் அது தெரிய வருது. ஆஞ்சலா அவர் நம்ம இழந்த தொகையை மீட்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாரு. ஆனா அதற்கு வாய்ப்பு மிக குறைவுன்னு சொன்னேன். ஏன்னா திருவாட்டில் லியோங்கின் கணக்கில் இருந்த பணம் போன பிறகு அதை மீட்கிறது சாத்தியமே இல்லை. அவங்க புகார் கொடுத்தாங்களா? ஆமா, ஆஞ்சலா அவரோட அம்மாவை வற்புறுத்தி செய்ய சொன்னாரு. நல்லது. அனைத்து வங்கி பிரதிநிதிகளும் திருவாட்டி லியோங்கின் மற்ற கணக்குகள்ல கடந்த ஒரு மாதத்துல சந்தேகப்படும்படியான எந்தவித நடவடிக்கையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆரம்பகட்ட தடயவியல் ஆய்வுகளில் திருவாட்டி லியோங்கின் கைபேசியில் இருந்த மோசடி ஆசாமிகளோடு அவர் செய்த தொடர்புகள் எதுவும் மீட்க முடியல. நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டின் மோசடிகளுக்கு எதிரான குழுவோட பணியாற்றி நிதி போன இடங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். நாங்க அந்த கணக்குகளை அடையாளம் கண்டுட்டோம். அவற்றை சந்தேக நபர்கள் கட்டுப்படுத்தலாம் என்ற சந்தேகத்துல தடுத்து வச்சோம். துரதிருஷ்டவசமாக அந்த கணக்குகள் காலி செய்யப்பட்டு விட்டன. நிதி போன இடத்தை பின்தொடரலாம். அது எங்க போனதுன்னு பார்க்கலாம். திருவாட்டி லியோங்கிடம் எடுத்து சொல்லி அவர் மேலும் 260,000 வெள்ளி இழப்பதை தடுக்க முடிஞ்சது குறித்து எனக்கு மகிழ்ச்சி. யூலிங்,
உடனடி தலையீட்டுக்கு இன்னொரு விண்ணப்பம் வந்திருக்கு. நெலி, பணத்தை மாற்றி விட நான் ஏன் நேரடியாக வரணும்னு எனக்கு புரியலை. என்னுடைய மின்னியல் வங்கி சேவை ஏன் நிறுத்தப்பட்டுச்சு? அதிலும் இது என்ன மோசடி பற்றி எச்சரிக்கை குறுஞ்செய்திகள். எனக்கு மோசடினா என்னன்னு தெரியாதுன்னு வங்கி நினைக்குதா என்ன? திரு ஹாசான், உங்க ஆத்திரம் எனக்கு விளங்குது. நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். முதல்ல உங்க கணக்குல வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கை இருப்பதை வங்கி கவனிச்சிருக்க. பெரிய தொகை மாற்றிவிடப்பட்டிருக்கு. நெலி, நான் எந்த அளவுக்கு முதலீடு செய்து வரேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ என்னுடைய சொந்த பணத்தை நானே முதலீடு செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா? அது சட்டவிரோதமான முதலீடா இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? முதலீடு மோசடியில் நான் சிக்கியிருக்கேன்னு சொல்றீங்களா? நான் அனுபவம் உள்ள முதலீட்டாளர், ஏதோ ஏமாந்த ஆள் இல்லை. வங்கியின் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. நீங்க சொல்றது சரி திரு ஹாசான். இருந்தாலும் நான் உரிய முயற்சிகளை எடுக்கணும். நெலி, நீங்க நிதித்துறையில இருக்கீங்க, அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்றது பற்றி உங்களுக்கு தெரியும். முதலீடு செய்ய முடியாத ஒவ்வொரு நாளும் எனக்கு இழப்பு ஏற்படுது. உங்க வங்கியில இருந்து என் பணத்தை நான் மீட்டுக் கொள்ளணுமா? திரு ஹாசான், நான் என் நிர்வாகியோட பேசணும். எனக்கு சற்று நேரம் கொடுக்க முடியுமா? நெலி, இது மூத்த புலனாய்வு அதிகாரி கிறிஸ்டோலிம். இது மூத்த புலனாய்வு அதிகாரி இங்யூலிங். ஹாய், மகிழ்ச்சி. இங்கே வந்ததற்கு நன்றி. என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒருவர் திரு ஹாசான் மோசடியில் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹாசான் எங்க இருக்கிறாரு? என்னுடைய வாடிக்கையாளர் சந்தீப் அறையில் இருக்காரு. மோசடியில சிக்கியவர்னு எப்படி சொல்றீங்க? எங்களோட குழு சந்தேகப்படும்படியான வங்கி கணக்குகளை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்குது. அப்படிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு வாடிக்கையாளர்கள் பணம் மாற்றி விடும்போது எச்சரிக்கை விடுக்கப்படுது. திரு ஹசான் அதில் ஒருவர். மோசடிகளை தடுக்க இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மோசடியில் சிக்குவரை கண்டுபிடிக்க நல்ல வழி. ஆமாம், அதன் பயனா எங்களோட சில வாடிக்கையாளர்களுக்கு பண இழப்பு ஏற்படுறது தடுக்கப்பட்டிருக்கு. பிறகு என்ன நடந்துச்சு? எங்களோட மோசடிகளுக்கு எதிரான குழு திரு ஹசானோட மின்னியல் வங்கி கணக்கை முடக்கி அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சது. ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் அவர் இப்போது இங்கே இருக்கிறாரு. அவர் சொந்தமாகவே இங்கே வந்தாரு. அவர் மின்னியல் முறையில் பணம் மாற்றி விட நினைச்சாரு, ஆனால் அது முடியல. எதுக்காக பணத்தை மாற்றி விட்டான்னு சொன்னாரா? மலேசியாவில் சொத்து முதலீடு செய்ய. நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். நான் ஒரு அனுபவம் உள்ள முதலீட்டாளர், ஏதோ ஒன்றும் தெரியாமல் மோசடியில் மாட்டிக்கொள்ள ஆள் இல்லை. அப்படின்னா இந்த முதலீட்டு வாய்ப்பு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் என் பாலிய நண்பன் ஒருவரை மலேசியாவில் சந்தித்தேன், ஜாகிர். என் சொத்து மதிப்பை உயர்த்த நினைச்சிருப்பது அவருக்கு தெரியும். அவர் என்ன ஒரு நிதி ஆலோசகரிடம் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. ஏ அடம், இது என்னுடைய உற்ற நண்பன் ஹசான். ஹாய் திரு ஹசான். ஹாய். நான் நிதி ஆலோசனை நிபுணர் ஆடமிடம் அறிமுகம் செய்கிறேன். முதலீட்டாளர் முதலீடு செய்பவரை சந்தியுங்க. சந்தேஷத்தில் மகிழ்ச்சி திரு ஹசான். எனக்கும் தான். நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. ஆடம், உங்களால் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னுடைய முதலீட்டு வாய்ப்புகள் பல்வேறு கடல் முகப்புள்ள விடுமுறை தலங்களை கொண்டிருக்கு. நான் அதிக சம்பளம் மீட்டும் ஆனால் இன்னும் பணக்காரர் ஆகாதவங்களை நாடுறேன். என் தொழில் முனைப்பு திட்டத்தை எல்லா முதலீட்டாளர்களும் பார்க்கலாம். தற்போது ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் குறைந்தது 20 விழுக்காடு லாபம் கிடைக்குது. 20 விழுக்காடு? இதை உங்களால் தொடர்ந்து எப்படி அடைய முடியுது? என் முதலீட்டாளர்கள் மத்தியில் நான் வலுவான ஒரு அறிமுகம் செய்து வைக்கும் கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கேன். முதலீடு செய்ய விரும்புகிறவங்களுக்கு என்னோட முதலீட்டாளர்கள் தனிப்பட்ட முறையில் என்னை அறிமுகம் செய்து வைப்பாங்க. ஆமாம், நான் ஒருவர் அறிமுகம் செய்து வச்சு அவர் முதலீடு செய்தால் ஆடமுக்கு கிடைக்கிறதுல எனக்கு பங்குண்டு. அப்படின்னா நீங்கள் முதலீட்டாளர்களை அறிமுகம் செய்ய செய்ய நீங்களும் அதிகம் சம்பாதிக்கலாம். நான் ஏன் ஆடமை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து லாபம் தர்ற ஒரு வழி. அது வெறும் அறிமுக கட்டணம் தான். என் முதலீட்டு பட்டியலில் உள்ள விடுமுறை தலங்கள் லாபம் ஈட்டினா அதில் இருந்தும் என் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அப்படின்னா குறைந்தபட்ச முதலீட்டு தொகை எவ்வளவு? வெறும் 100,000 ரிங்கேட் தான். நீங்கள் சிங்கப்பூரர் தானே? இந்த நாணய பரிவர்த்தனை விகிதத்தில் அது சிறிய அளவில் கிடைக்கிற பெரிய லாபம். நீங்கள் ஆடமை நம்புறீங்களா? ஆரம்பத்தில் இல்லை, அவர் பெருமைக்காக பேசுகிறான்னு நான் நினச்சேன். அதனால் நான் குறைந்தபட்ச தொகையை முதலீடு செய்தேன். சுமார் 22,000 வெள்ளி. அது இழந்தாலும் எனக்கு பெரிய இழப்பு இல்லை. ஆனால் ஆடம் சொன்னபடி செஞ்சான். எனக்கு 20 விழுக்காட்டுக்கு மேலே கிடச்சிது. அதனால தான் நம்பினேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் மேலும் முதலீடு செஞ்சேன். நான் அவரோடு இதுவரை சுமார் 130,000 வெள்ளி முதலீடு செய்திருக்கேன். எப்படி? நான் இணையத்தில் பணத்தை மாற்றி விட்டேன். அதனால தான் என் இணைய வங்கி சேவை முடக்கப்பட்டது உண்மையிலே எனக்கு பிடிக்கல. அப்படின்னா ஆடம் ஒருவர் மட்டுமே இந்த முதலீடுகளை நிர்வகிக்கிறாரா? ஆமாம். அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் பணம் மாற்றி விட்ட 2 வங்கி கணக்குகளும்
இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா சந்தேக நடவடிக்கையால் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவை பற்றி புலனாய்வு நடைபெறுது. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் ஜாகிரை முழுமையா நம்புறேன். அவர் தவறான ஆளை எனக்கு அறிமுகம் செய்ய மாட்டார்னு நம்புறேன். இதில் ஜஹீரும் சிக்கலுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? நான் முதல்ல ஜாகிரோட கேட்டு பார்க்குறேன். ஏதும் சந்தேகப்படும்படி அவருக்கு நடந்திருக்கிறதான்னு கேட்குறேன். நான் நினைக்கிறேன் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நிச்சயமா. இது என்னோட பெயரட்டை. நாளைக்கு எனக்கு தகவல் கொடுங்க. ஹலோ. ஹாய், SIU கிறிஸ்தோவா? நான் ஹசான் பேசுகிறேன். என் மலேசிய நண்பர் ஜாகிரிடம் கேட்டேன். நாங்கள் மோசடியில் சிக்கியிருக்கலான்னு தெரியுது. எனக்கு தெரிவித்ததுக்கு நன்றி. பேசுகிறதுக்கு நீங்கள் இங்கே வர முடியுமா? ஓகே. என் அழைப்பை எடுத்த ஜாகிர் நாங்கள் ஆடம் மூலமாக முதலீடு செய்ததாக சொன்ன எல்லா விடுமுறை தளத்துக்கும் போய் பார்த்தாரு. என்ன கண்டுபிடிச்சிங்க? ஒன்றும் இல்லை, எதுவும் அங்கே இல்லை. நாங்கள் இருவரும் ஆடமை அழைத்து பார்த்தோம். அவர் எண் துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போது அவரை எங்களால் தொடர்பு கொள்ள முடியலை. நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுக்க விரும்புகிறீங்களா? என் பணம் திரும்ப கிடைக்குமா? பொதுவில் பணம் மாற்றிவிடப்பட்டிருந்தா அவற்றை திரும்ப பெறும் வாய்ப்பு மிகவும் குறைவு. பிறகு ஏன் இந்த தொல்லையெல்லாம் நான் செய்யணும்? காவல்துறையில் புகார் கொடுப்பதில் மேலும் புலனாய்வு செய்ய உதவும். அதனால் நாங்கள் வங்கிகள், நிதி நிறுவனங்களோடு சேர்ந்து வேலை செய்து நிதி எங்கே போனதுன்னு கண்டுபிடிப்போம். மோசடியில் சிக்கியவர்களோட பணத்தை முடிஞ்சவரை மீட்போம். ஆனால் காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுக்காவிட்டால் உங்கள் பணத்தை மீண்டும் பெறுவதற்கு அறவே வாய்ப்பு இருக்காது. மற்றவங்களும் மோசடியில் சிக்கிறத அது தடுக்கும். ஓகே, நான் காவல்துறையில் புகார் செய்கிறேன். சற்று முன்னர் நீங்கள் பார்த்த 2 வழக்குகளில் மோசடிகளுக்கு எதிரான படியும் வங்கிகளும் விரைவாக நடவடிக்கை எடுத்து நிதியை தடுத்து நிறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மோசடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியது. மோசடிகளுக்கு எதிரான படை பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு எச்சரிக்க முன்னதாகவே நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்துகிறது. 2024ஆம் ஆண்டின் முதல் பாதி ஆண்டில் 3 கூட்டு நடவடிக்கையின் மூலம் 46,400க்கும் அதிகமான குறுஞ்செய்திகள் 33,600 பேருக்கு அனுப்பப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. இந்த முன்னெச்சரிக்கை அணுகுமுறை ஏற்படவிருந்த 204 மில்லியன் வெள்ளி இழப்பை தடுத்தது. மோசடிகளுக்கு எதிரான படையும் சிங்கப்பூர் நாணய வாரியமும் பல்வேறு வங்கிகளோடு இணைந்து செயல்பட்டுள்ளன. DBS, OCBC, UOB, SCB, HSBC, CIMB வங்கிகள் தங்களின் ஊழியர்களை மோசடிகளுக்கு எதிரான படையோடு வேலை செய்ய அனுப்பின. சிட்டி பேங்க், மே பேங்க் போன்ற வங்கிகள் காவல்துறையுடன் உடனுக்குடன் செய்யப்படும் புலனாய்வு முயற்சிகளில் இணைந்துள்ளன. நிதி போகும் இடங்களை கண்டறிவது, மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகப்படும் வங்கி கணக்குகளை முடக்குவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மோசடிகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இதோ மேலும் சில வழிமுறைகள். மோசடிக்காரர்கள் புதிய வழிகளில் ஏமாற்றி சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை பறிக்க புதிய வழிகளை கையாள்கிறார்கள். இன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அவர்கள் பேசுவதையும் தோற்றத்தையும் மாற்றிக்கொள்கிறார்கள். வங்கி ஊழியர், அரசாங்க அதிகாரிகள், பிரபலமானவர்களை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி செயற்கை நுண்ணறிவு நம்ப வைக்கும். அவர்கள் பார்க்க உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் போல கூட இருக்கலாம். ஏமாற்றப்பட்டவுடன் உங்களின் மின்னியல் வங்கி விவரங்களை உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் அல்லது அவர்களுக்கு பணத்தை மாற்றிவிட்டிருப்பீர்கள். மோசடி ஆசாமிகளை உங்களால் தடுத்து நிறுத்த முடியும். விழிப்பாக இருங்கள். அழைப்பும் வாட்ஸ்அப் செய்தியும் வந்தால் அமைதியாக பதற்றப்படாமல் இருங்கள். அவர்கள் எவ்வளவு நிஜமாக தோன்றினாலும் கேட்டாலும் அவர்களை உடனே நம்பிவிட வேண்டாம். தயவு செய்து ஞாபகம் இருக்கட்டும், வங்கிகளும் காவல்துறையினரும் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை அறவே கேட்க மாட்டார்கள் அல்லது பணத்தை மாற்றிவிடும்படி தொலைபேசியிலும் குறுஞ்செய்தியிலும் வாட்ஸ்அப்பிலும் கேட்க மாட்டார்கள். நமது பயத்தையும் பேராசையையும் மோசடிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லி பயமுறுத்தி உங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்திடமும் சொல்லக்கூடாது என்பார்கள். உங்கள் வங்கியையும் நம்பக்கூடாது என்பார்கள். அல்லது முதலீடுகள், கவர்ச்சியான மின்னியல் வர்த்தக வாய்ப்புகள் பற்றி சொல்வார்கள். நில். அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். காவல்துறை, வங்கி அதிகாரிகளிடம் சோதித்துக் கொள்ளுங்கள். அனுபவம் உள்ளவரிடம் ஆலோசனை பெறுங்கள். உரிமம் பெற்ற நிதி ஆலோசகரிடம் மட்டும் முதலீடு செய்யுங்கள். மோசடியில் சிக்காதீர்கள்.
உங்கள் வங்கியை அழைத்து சரிபாருங்கள். நாங்கள் உதவி செய்வோம். நினைவிருக்கட்டும், நிறுத்து, சோதி, அதை முடுக்கிவிட தொட வேண்டாம். நவம்பர் 2020 தொடங்கப்பட்டது முதல் ScamShield செயலி சுமார் 950,000 முறைக்கும் மேல் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. iOS, Android கைபேசிகள் சுமார் 178,000க்கும் மேற்பட்ட மோசடி என்று நம்பப்படும் அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் தடுத்துவிட்டது. இருப்பினும் மோசடிகள், இணைய குற்றங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிறது. 2024 முதல் பாதியில் அந்த எண்ணிக்கை 28,751 இருந்தது. ஒப்பிடும்போது அது 2023 முதல் பாதியில் 24,367 மட்டும் இருந்தது. அது சுமார் 18 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மோசடிகளில் இளையராக, முதியவராக, படித்தவராக யார் வேண்டுமானாலும் சிக்கலாம். What's important is that we learn how to act against scams to protect ourselves and our loved ones. ACT stands for Add, Check and Tell. A is for Add. Add security features to your devices and online accounts. Add the enhanced ScamShield app if you haven't done so already. You will receive significantly lesser scam calls and SMSs. C is for check. Slow down. Take a moment to check for scam signs and with official sources. You can now check with the ScamShield suite of anti-scam products. Wait. I thought ScamShield was just one app. So, we recently rolled out the new ScamShield suite and it consists of 4 anti-scam products. They are the 24/7 ScamShield helpline, the enhanced ScamShield app, the new ScamShield website, and ScamShield Alert WhatsApp and Telegram channels. If you want to check if something is a scam, you can always call the ScamShield helpline at 1799. Is it available 24/7? Yes, you can call anytime because scammers can strike anytime. I can also use my ScamShield app to check. Have you downloaded the enhanced ScamShield app? If you have previously downloaded the app, have you updated it? You will need to download or update to the enhanced ScamShield app for the check feature to work. Yes, I updated my app yesterday. It has so many new and improved features. You can also go to the ScamShield website to learn what to do if you think you have been scammed. You can also find out about the common scam types in Singapore and how you can protect yourself and your loved ones from scams. That's useful. How about the ScamShield Alert WhatsApp and Telegram channels? Scams are always evolving, so you should join the ScamShield Alert social channels on WhatsApp and Telegram to be up to date on the latest scam trends. ScamShield Alert is also filled with informative, up-to-date articles and links that will help protect you against scams. Oh, then what happens if I come across a scam? Use the T in ACT to tell. Tell the authorities, your family and friends if you've come across a scam. Your sharing can help to protect others from falling prey. If someone is a victim of a scam, he or she should call the bank immediately to activate the kill switch to suspend his or her bank or credit card account and make a police report. Scams are a scourge on our society, and scammers use tactics that catch us off guard and exploit our vulnerabilities. You are a key part of our defense against scams. Everyone can play their part in taking actions. Add, check, tell to strengthen our collective resilience against scams. குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களிடமிருந்து இப்போது விடை பெற்றுக் கொள்வது ASP விஷாலினி. மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.